வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் பகுதியில் இன்று ஆத்திச்சூடி அடி ஐயம் இட்டு உண். ஐயம் இட்டு உண் என்பதன் பொருள் பசித்தவர்களுக்கு உணவளித்த பின் அல்லது தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு நீங்கள் உண்ண வேண்டும் என்பதாகும். இது பிச்சை இட்டு உண் என்பதை விட யாசிப்பவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்த பிறகு உண்ணுவதை குறிக்கிறது. ஐயம் என்று சொன்னால் பசியால் வாடுபவர்களுக்கு அல்லது யாசிப்பவர்களுக்கு இடும் உணவு அல்லது ஈவு. இது பிச்சை என்ற கருத்தையும் குறிக்கலாம். ஆனால் கொடுத்தல் என்பதே இதன் முக்கிய பொருள். இட்டு என்று சொன்னால் கொடுத்து, உண் என்றால் சாப்பிடு. ஔவையார் சொல்லும் நீதி இந்த ஆத்திச்சூடி வாக்கியத்தில் தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உங்களது உணவில் ஒரு பகுதியை உங்களை நாடி வந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீங்கள் உண்ண வேண்டும் என்று கூறுகிறார் ஔவையார். இது தாராள மனப்பான்மையையும் மற்றவர்களின் பசியை போக்கும் நற்பண்பையும் கற்பிக்கிறது. தானம் செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது பற்றி தமிழ் இலக்கியம், குறிப்பாக பக்தி இலக்கியம் பக்கம் பக்கமாக சொல்கிறது. உடைந்த அரிசிக்கு நொய் அரிசி என்று பெயர். சமைக்க ருசியாக இருக்காது. வேண்டுமானால் கஞ்சி வைக்கலாம், சட்டென்று குழைந்துவிடும். அந்த நொய் அரிசியில் ஒரு துணுக்காவது ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று கெஞ்சுகிறார் அருணகிரிநாதர். நொய்யிற் பிள அளவேனும் பகிர்மின்கள் என்று கூறுகிறார். தானம் பற்றி சொல்ல வந்த வள்ளுவர், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்றார். அதாவது நமக்கு கிடைத்த உணவை பகிர்ந்து உண்டு வாழுதல் சிறந்த அறம் என்றார். ஔவையார் அதை இன்னும் சுருக்கமாக சொல்ல விழைகிறார். 7 வார்த்தையெல்லாம் எதற்கு? 3 வார்த்தையில் சொல்கிறார். ஐயமிட்டு உண், அவ்வளவுதான். நாம் பொதுவாக என்ன செய்வோம்? நாம் சாப்பிட்டு முடித்த பின் இருக்கும் மிச்சத்தை வேலைக்காரிக்கோ பிச்சைக்காரனுக்கோ தருவோம். ஒருவேளை மிஞ்சாமல் போய்விடலாம். அப்போது என்ன செய்வது? இப்பெல்லாம் மிஞ்சியதை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி குளிர்சாதன பெட்டியில் வைத்து மறுநாள் சுட வைத்து சாப்பிடுகிறார்கள். இதையெல்லாம் அறிந்துதானோ என்னவோ ஔவை பாட்டி முதலில் பிச்சை போட்டு விடுங்கள், பின் நீங்கள் உண்ணுங்கள் என்கிறார். ஐயம் என்றால் பிச்சை, ஐயம் இட்டு அதன் பின் உண் என்கிறார். முன்பு எல்லாம் இலையில் பரிமாறியவுடன் ஒரு கவளம் உணவை உருட்டி இலையின் ஓரத்தில் வைத்துவிட்டு பின் உண்பார்கள். இப்படி ஒவ்வொரு இலைக்கும் ஒரு கவளம் என்றால் இலை எடுக்கும் ஏழைகளுக்கு அது போதுமானதாய் இருக்கும். பசி பிணி போக்க ஔவையின் 3 எழுத்து மந்திரம் ஐயம் இட்டு உண். இல் வாழ்க்கையின் தலையான கடமை ஏழையர், அனாதைகள், உறவினரால் கைவிடப்பட்டவர்கள், பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டவர்கள், துறவியல் இவர்களுக்கு உதவும் அறமுமே ஆகும். மரணத்திலிருந்து மீட்கும் அமுதமே ஆயினும் வந்த விருந்தினருக்கு அளிக்காமல் தான் மட்டும் சாப்பிடுதல் விரும்பத்தக்கது அல்ல. விருந்தினரை வரவேற்று உபசரித்து வாழ்பவனை வறுமை வருத்தாது. பொருள் சம்பாதித்து வாழ்வது விருந்தினரை, ஏழைகளை உபசரிப்பதற்காகவே ஆகும். விருந்தினருக்கு உணவளித்து மீதி இருப்பதை உண்பவனுக்கு நில வளம் கூடும், விளைச்சல் பெருகும். வந்து செல்லும் விருந்தினருக்கு பிரியா விடை கொடுத்து வழி அனுப்பி புதிதாக வரும் விருந்தினரையும் உவகையுடன் வரவேற்று உபசரிப்பவன் மறுபிறப்பில் தேவனாகி வானில் தேவரால் மதிப்புடன் வரவேற்கப்படுவான். பணம் இருந்து உபசரிக்க மனமற்றவன் ஏழையே. விருந்தளித்தலும் யாகம் போன்றது. பெருமைக்காக, சுய கௌரவத்துக்காக செய்யப்படும் மகத்தான விருந்தை விட உண்மையான மனதோடு செய்யப்படும் சிறு உபசரிப்பு பற்பல கோடி மடங்கு உயர்வானது. இதை விளக்கும் சிறு கதை மகாபாரதத்தில் இருந்து. மகாபாரத யுத்தத்தில் வெற்றியடைந்த தர்மபுத்திரர் பிறரால் எளிதாக செய்ய இயலாத அசுவமேதம் என்கிற யாகம் ஒன்று செய்தார். பற்பல நாட்டின் அரசர்களும் வேத ஆகம புராணங்களில் மேன்மையடைந்த வேதியர்களும் முனிவர்களும் அங்கு வந்து கூடியிருந்தனர்.
அந்த சமயத்தில் ஒரு கீரி பிள்ளை தனது பாதி உடம்பு தங்கம் போல பிரகாசிக்க அங்கு வந்து வெள்ளமாய் ஓடும் தானம் செய்கின்ற தண்ணீரில் விழுந்து புரண்டது. அங்குள்ளோர் அதை பார்த்து அதிசயப்பட்டனர். தர்மபுத்திரர் கீரி பிள்ளையை பார்த்து, கீரியே, உன் பாதி உடம்பு ஏன் பொன்னிறமாய் இருக்கிறது? இங்கு வந்து ஏன் இப்படி புரளுகிறாய் என்று கேட்டார். இதை கேட்ட கீரி பிள்ளை தன் கதையை சொல்ல ஆரம்பித்தது. ஐயா, அரசரில் சிறந்தவரே, நான் வசித்து வரும் காட்டில் ஓர் ஏழை முனிவர் தமது மனைவி, மகன், மருமகளோடு வாழ்ந்து வந்தார். காட்டில் உள்ள காய், கனி, கிழங்கு இவையே அவர்களுக்கு உணவு. ஒரு தடவை மழையே இல்லாமல் இவையும் கூட கிடைப்பது அரிதாகிவிட்டது. அப்பொழுது காட்டில் உதிர்ந்து கிடக்கும் தானியங்களை சிறிது சிறிதாக சேகரித்து அதனை மாவாக அரைத்து சாப்பிட்டார்கள். சில நாட்களில் அந்த தானியங்களும் கிடைப்பது குறைந்துவிட்டது. அதன் பிறகு 3 நாட்களுக்கு ஒரு முறைதான் சாப்பாடு என்றாகிவிட்டது. ஒரு நாள் எங்கெல்லாமோ தேடி கிடைத்த சிறிது தானியங்களை சேகரித்து கொண்டு வந்து பக்குவப்படுத்தி 4 நாட்களுக்கு அப்புறம் 4 பேரும் பகிர்ந்து உண்ணப்போகும் சமயத்தில் எங்கிருந்தோ முதியவர் ஒருவர் அங்கு வந்து, ஐயா பெரியோர்களே, நான் சாப்பிட்டு 10 நாட்கள் ஆகிவிட்டது. பசி தாங்க முடியவில்லை. தயவு செய்து உணவு சிறிது அளிக்க வேண்டும் என்று மிகவும் கெஞ்சி பிச்சை கேட்டு நின்றார். கண்கள் பஞ்சடைந்து அதிக களைப்பினால் அவரால் நிற்கக்கூட முடியவில்லை. அதை பார்த்த முனிவர் தன் பசியை பொருட்படுத்தாது தனது பங்கு உணவை அவருக்கு கொடுத்து உபசரித்தார். அது அந்த முதியவருக்கு போதவில்லை. அதை அறிந்த மற்ற 3வரும் தத்தமது பங்கையும் கொடுத்தனர். முதியவரும் எல்லாவற்றையும் சாப்பிட்டுவிட்டு அவர்களை மனதார வாழ்த்தி சென்றார். அவர் அந்த இடத்தை விட்டு சென்ற அடுத்த நொடி அங்கு தேவர்களின் புஷ்பக விமானம் ஒன்று வந்து அந்த 4வரையும் ஏற்றிச் சென்றது. அன்ன ஆகாரமின்றி பற்பல இடங்களிலும் அலைந்து திரிந்து பசியால் வருந்திய நான் அந்த இடத்திற்கு வந்தபோது அங்கு நடந்த அதிசயங்களை கண்டேன். பிறகு அந்த குடிசையின் உள்ளே புகுந்து கீழே சிந்தி கிடந்த மாவை உண்ணும்போது அது என் மேலெல்லாம் ஒட்டிக்கொண்டது. அந்த மாவு ஒட்டிக்கொண்ட என் உடம்பின் பாகங்கள் எல்லாம் மாற்று குறையாத தங்கமாக மின்னியது. அதை கண்டு ஆச்சரியம் அடைந்த அந்த முனிவர் செய்த தர்மத்தின் பெருமையை வியந்து மகிழ்ந்திருந்தேன். பொன்னிறமான எனது பாதி உடல் எனக்கு அந்த தர்மத்தின் சிறப்பை எப்பொழுதும் நினைப்பூட்டுகின்றது தர்ம பூபதியே என்று கூறியது கீரி. மேலும் எனது உடம்பின் மற்றொரு பாதியும் பொன்னிறமாக வேண்டி தாங்கள் செய்த தான ஜலத்தில் விழுந்து புரண்டேன். ஆனால் எனது வாலின் கடைசியில் உள்ள 2 முடிகள் மாத்திரமே பொன்னிறமாக மாறியிருக்கிறது. ஆதலால் நீங்கள் செய்யும் அஸ்வமேதத்தை விட அந்த முனிவர் செய்த அதிதி பூஜையே மிகவும் சிறந்தது என்று அங்கு கூடியிருந்த எல்லோருக்கும் கேட்கும்படியாக சொல்லிவிட்டு தன் இருப்பிடம் தேடி அங்கிருந்து ஓடிச் சென்றது கீரி பிள்ளை. இந்த கதையின் மூலம் நாம் அறிவது ஔவை சொன்ன 3 எழுத்து மந்திரம் ஐயம் இட்டு உண். நமக்கு கிடைக்கும் உணவில் ஒரு பகுதியை பிறருக்கு கொடுத்துவிட்டு அதன் பிறகு நாம் சாப்பிட வேண்டும் என்பதாகும். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு ஆத்திச்சூடி பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் அடுத்த அடியில் சந்திப்போம். நன்றி.